ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 7.3ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க பாருங்களா. சாலிட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். ஒரு சாலிட் இருக்குது, அது எப்படி இருக்குன்னா ஒரு ரைட் சர்க்குலர் கோனாக இருக்குது. அதோட ஹைட்டு கொடுத்துட்றாங்க 12 சென்டிமீட்டர். அண்ட் தென் ரேடியஸுமே நமக்கு கொடுத்துட்றாங்க. எவ்வளோன்னு பார்த்தா 6 சென்டிமீட்டர். ஸ்டாண்டிங் ஆன் த எமிஸ்பியர். ஸோ ஒரு கோன் என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக இது ஒரு கோன் கன்சிடர் பண்ணிடலாமா. இந்த கோன் என்ன பண்ணுதுன்னா ஒரு எமிஸ்பியர், இது மேலே நின்றுட்டுருக்கு அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் என்னன்னு பார்த்தா 6 சென்டிமீட்டர். லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி தான் இந்த கோனுக்கு வர ரேடியஸும் இந்த ஸ்பியருக்கு வர ரேடியஸுமே ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். இங்கே R1 R2 எடுத்துக்கலாமா. இந்த R1 R2 ஆக்சுவலாக ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இஸ் பிளேஸ்டு அப்ரைட் இன் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர் சச் தட் இட் டச்சஸ் த பாட்டம். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர் வந்து ஃபுல்லாக என்ன இருக்குன்னா வாட்டரால் நிரப்பப்பட்டிருக்கு, அதாவது தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அந்த கோன் எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி, அதாவது அந்த பாட்டத்தை டச் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குன்னா, நமக்கு தண்ணி இருக்குன்னா, நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு வேறு ஏதாவது பாத்திரத்தை போட்டு நம்ம அமுக்கும் போது என்ன பண்ணால் கண்டிப்பாக வாட்டர் வந்து வெளியே வர பார்க்கும். ஓகேவா. ஸோ அந்த வாட்டர் எவ்வளோ வெளியே வரும் அப்படின்னு கேட்டுறாங்க. ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வெளியே வருதுன்னா இது கன அளவு தான். தட் மீன்ஸ் வால்யூமை பற்றி மட்டும் தான் நம்மளால் பேச முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஷார்ட்கட் ஃபில் அப். ஓகேவா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள். full of water such that it's touch the bottom, find the volume of the water displaced. அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடியதை டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், அதை பற்றி பேசுறதுனாலே யார் வருவாங்கன்னு பார்த்தா வால்யூம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு டப்பா, இதே ஒரு வேளை இதுக்கு நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன்னா இதை சுற்றி அடிக்க போகிறேன். ஸோ அப்போது ஏரியா கண்டுபிடிக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு, புறப்பரப்பு, இந்த மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்டு அவுட் ஆஃப் த சிலிண்டர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், யாரை தான் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா வால்யூம். தமிழில் என்னென்னா கன அளவு. ஓகேவா. ஸோ சிலிண்டருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, டேரெக்டாக போட ஆரம்பிச்சலாமா சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா கோன். இந்த கோனை பொறுத்த வரைக்குமே ரேடியஸுமே ஹைட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே H R, இங்கே H என்ன கொடுத்துருக்காங்க, R என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ Hஐ பொறுத்த வரைக்குமே கோனுக்கு ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, 12 சென்டிமீட்டர், ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். H எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 12 சென்டிமீட்டர், ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் இருக்குது. அண்ட் தென் இன்னும் என்ன தெரியும்னு பார்த்தா எமிஸ்பியர். ஸோ எமிஸ்பியர் இப்போ ஸ்பியர்னு வந்தாலே அதை பொறுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் R மட்டும்தான். இங்கே 6 சென்டிமீட்டர். ஓகேவா. இதோட வேல்யூ என்ன, R is equal to 6 சென்டிமீட்டர். இங்கே தேவையான ஒர்க் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வேறு என்ன சார் ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தா ஏரியா தான். ஸோ ஒரு வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு, அதாவது ஸோ உள்ள அந்த சிலிண்டருக்குள்ளே இருந்து வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு வாட்டர் இன் சிலிண்டர். சிலிண்டர்லேருந்து வெளியே போச்சுல, அதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் போதுமா சார். ஆமாம், ஆட் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ V1 + V2. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் என்னன்னு பார்த்தா லாஸ்ட் சம்மில் பார்த்தது தான் 1/3 πr². ஃபார்முலா என்ன, 1/3 πr². அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோன் என்னன்னு பார்த்தா 2/3, சரி இப்போ என்ன வரும்னா 4/3 πr³ அப்படின்றது ஸ்பியருக்கு. ஆனால் எனக்கு ஹெமிஸ்பியர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அரை கோலம். அப்போ அரைனா இதில் பாதி. ஸோ 4ல் பாதி என்ன, 2 πr³/3. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபுல்லுனா 4 வரும், ஹாஃப்னா 2 வரும். ஓகேவா. ஸோ 2/3 πr³. ஸோ இங்கே யார் யாரெல்லாம் காமன் பாருங்களேன். இந்த 1/3, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 3 பை காமன், இங்கே இருக்கக்கூடிய ஆறும் இங்கே இருக்கக்கூடிய ஆறும் ஈக்குவல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். இங்கே ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய ரேடியஸுமே நம்ம காமன். இங்கே பாருங்கள், இங்கே 6 தான் இருக்குது, இங்கே 6 தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே காமன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா காமனாக இருக்கிறதுல வெளியே தரலாம். 1/3 × π × r². மிச்சம் இங்கே உள்ளே யார் இருப்பாங்கன்னு பார்த்தா H மட்டும் இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே உள்ளே யார் இருப்பாங்கன்னா ஒரு 2 இருக்கும், ஒரு R இருக்கும். ஏன்னா இங்கே மொத்தமாக 2 R தான் இருந்தது, ஆனால் இங்கே எத்தனை R இருக்குன்னா 3. அப்போ ஒரு R உள்ள மாட்டிக்குமா. ஸோ 1/3. பையோட ஆன்சர் என்னன்னு பார்த்தா 22/7. ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தா காமன் 6 × 6. ஸோ உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும். பையோட ஹெச்சோட ஆன்சர் என்னன்னு பார்த்தா 12 + 2 × 6. ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ண வேண்டிய கேன்சல் ஆகுமா பாருங்கள். 3 2s are 6. அப்போ 22 × 2 × 6 / 7. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா 12 + 6 2s are 12. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா 24. ஸோ 22 × 2 × 6 × 24 / 7. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லான வேல்யூஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் இதோட ஆன்சர் 905.14 cm³ வரும். ஓகேங்களா.
ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னன்னா, இந்த அளவுக்கு வாட்டர் என்ன பண்ணணும் கண்டிப்பா கன்சிஸ்டன்ட் தட் மீன்ஸ் வெளியேறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க சார். ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ.